திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து பார்த்து வருகிற பகுதியிலே இன்றைக்கு திருப்பொன்னூசல் என்ற பகுதியை பார்க்கிறோம். ஊஞ்சல் என்பதுதான் ஊசல் என்பதாக செய்யுள் வழக்கிலே அது சொல்ல பெறும். இப்பொழுது பேச்சிலே நாம் ஊஞ்சல் என்று சொல்கிறோம். மகளிர் ஊஞ்சல் கட்டி அதில் உட்கார்ந்து முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டே பாடவும் செய்வார்கள். இப்படி மகளிர்கள் அந்த காலத்தில் வேறு ஏதோ பாடலை பாடி ஆடுவதை பார்த்த மாணிக்கவாசக சுவாமிகள் இம்மாதிரி வேறு விதமான உலகியல் பாடல்களை பாடுவதை விட தெய்வ பாடலை பாடி ஆடுவது நல்லது என்ற அந்த பெண்களுக்கு அறிவுறுத்தி தெய்வத்தன்மை வாய்ந்த பாடல்களை 10 பாடல்களை பாடி கொடுக்கிறார். அப்படி பெண்களினுடைய ஊஞ்சல் ஆட்டத்துக்காக பாடி கொடுக்கப்பட்ட பாடல்தான் திருப்பொன்னூசல் என்பதாக சொல்லுகிறோம். இந்த ஊஞ்சல் இறைவனுக்கு உரியதாக அல்லது பெருமைக்குரியதாக சொல்லுகிற போது ஊஞ்சலை பொன்னூசல் என்ற வார்த்தையாலே சொல்லுவார்கள். அந்த ஊஞ்சல் பொன்னால் செய்யப்பட்டது என்ற கருத்திலும் பொன்னூசல் என்று கொள்ளலாம். சிறப்பான ஊசல் என்றதற்காக பொன்னூசல் என்ற காரணத்திற்காக சொல்லுகிறதாகவும் கொள்ளலாம். அதோடு திரு என்ற அடைமொழியின் சேர்த்து திருப்பொன்னூசல் என்று இதற்கு பெயர் வருகிறது. இந்த பொன்னூசலில் வருகிற பாடல்கள் எல்லாம் தத்துவார்த்தமாக பார்க்கிற போது அதற்கு அருட்சுத்தி என்று விளக்கம் தருகிறார்கள். அருட்சுத்தி என்று சொன்னால் அருளிலே அவிந்து இருத்தல். சுத்தி என்பது தூய்மையாதல். தூய்மையாகி திருவருளோடு தான் கலந்து நிற்றல் என்பதைத்தான் அருட்சுத்தி என்ற பெயராலே இங்கு அதுக்கு தத்துவார்த்தம் எழுதியிருக்கிறார்கள். ஊஞ்சலில் ஆடிக்கொள்ளுகிற போது எவ்வளவு மகிழ்ச்சி மனதிலே நிறைவிருக்கிறதோ அதுபோல திருவருளிலே தோய்கிற போதும் அவ்வளவு பெருமகிழ்ச்சி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இதை அருட்சுத்தி என்று இதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதி திருத்தில்லையில் அருளியது என்பதாக நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பாடலை நாம் வரிசையாக பார்க்கிற போது நமக்கு கிடைத்திருக்கிறது 9 பாடல் தான் கிடைத்திருக்கிறது. 10 பாட்டு இருக்கணும். இந்த 9 பாடலிலும் திரு உத்தரகோசமங்கை என்ற ஊரின் பெயர் வருகிறது. தில்லை என்ற பெயர் வரவில்லை. அப்படியானால் இந்த பாடல் தில்லையில் பாடியிருக்க முடியுமா என்பது ஒரு சந்தேகம். இதை உத்தரகோசமங்கையில் பாடியிருக்க கூடும். ஆனால் இது உத்தரகோசமங்கையில் பாடவில்லை என்பதற்கு ஒரு ஆதாரமாக நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு பாட்டிலும் உத்தரகோசமங்கை பெயர் வந்தாலும் இதிலே ஒரே ஒரு பாட்டுல திருவிடைமருதூர் என்ற பெயரும் இடம்பெறுகிறது. அதாவது 2வது செய்யுள்ள இந்த ஊர் திருவிடைமருதூருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அதனாலே சுவாமிகள் திருவுத்தரகோசமங்கி போய் பல தலையாத்தை வந்து இந்த ஊரையும் தரிசனம் பண்ணி எல்லாம் சென்று கடைசியில் சிதம்பரத்தில் போய் தங்கியிருக்கிறார்கள். தங்கி இருக்கிற போது தனக்கு திருவுத்தரகோசமங்கை நினைவுக்கு வருகிறது. ஆகவே தில்லையில் தங்கி இருக்கிற போது திருவுத்தரகோசையை மங்கையை நினைத்து பாடியது இது. தில்லையில் பாடியதுன்னா தில்லைக்கு பாடியதல்ல, தில்லையில் இருந்தபடி உத்தரகோசமங்கைக்கு பாடியது என்பதாக அது பொருள் கொள்ள வேண்டி வருகிறது. ஞானசம்பந்தர் ராமேஸ்வரம் போயிருந்தார். ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் கடல் கடந்து இலங்கைக்கு போகணும். இலங்கையிலே கேதீச்சரம் என்று சொல்லுகிற தலமெல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் கடல் கடந்து போவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே அந்த கேதீஸ்வரத்தை நினைத்து அவர் பதிகம் பாடுறார். அதே மாதிரி ஞானசம்பந்தர் காலத்து மலையிலே தங்கியிருக்கிறார். காலத்து மலைக்கு அப்பால் தமிழ் வழக்கு இல்லை. அந்த காலத்திற்கும் வடக்கே பல சிவத்தலங்கள் வடநாட்டு தலங்கள் இருக்கின்றன. காலத்திலிருந்து சுவாமிகள் வடநாட்டு தலங்களை பாடினார்கள். அதுபோலவே மாணிக்கவாசக சுவாமிகளும் திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு வழியிலே நம்முடைய திருவிடைமருதூர் போன்ற தலங்களை தரிசித்து தில்லையிலே தங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த பகுதியை அப்படி செய்கிறார்கள். ஆகவே இவர்கள் தில்லையில் இருந்து திரு உத்தரகோசமங்கையை நினைத்து பாடியிருக்கிறார். அதோடு கூட தான் வழியிடையே கண்ட
இந்த திருவிடைமருதூரையும் இந்த பகுதியிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால இப்படி கொள்வது சரியாக இருக்கும். உள்ளே இருக்கிற பாடல் கருத்தும் மேல் எழுதியிருக்கிற அவர்கள் தில்லையில் அருளியது என்று சொல்லுகிற குறிப்புக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது. தில்லையில் பாடினது உண்டு, ஆனால் தில்லையில் இருந்தபடி தில்லையை பாடவில்லை, இதை உத்தரகோசமங்கை நினைத்து பாடியது என்பதாக இந்த பதிகம் முழுவதும் உத்தரகோசமங்கைக்கு உரியது. இந்த முதல் பாடலை நாம் பார்க்கிற போது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு ஊஞ்சலாட வருவதாக அமையும். அதை நாம் பாடலுடைய கடைசி வரியை பார்க்கிற போது தெரிந்து கொள்ள முடியும். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நீதமன்று நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள் தாளினை பாடி போரார் வேற்கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ. போரார் வேற்கண்மடவீர் கடைசி வரி. அதான் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கூப்பிடுகிறார். போர் செய்வதற்கு உரிய வேல் போன்ற கூறிய கண்ணையுடைய பெண்ணே என்று சொல்லி பொன்னூசல் ஆடுவோம் வருக என்று அழைக்கிறார். அப்படி பொன்னூசல் ஆடுவோம் வருக என்று அழைக்கிற போது எப்படி ஆட வேண்டும் என்பத வர்ணனை தான் முதல் 5 வரிகளிலே வருகின்றன. சீரார் பவளங்கால், அந்த ஊஞ்சலை கொஞ்சம் வர்ணிக்கிறார். ஊஞ்சலுக்கு 2 தூண் நட வேண்டும், மேலே ஒரு விட்டம் போடணும், அதிலே கயிறு ஒண்ணு கீழே இறக்கி ஒரு பலகை வைக்கணும். இவர்கள் காலாக நட்டது எது என்றால் பவழத்தையே காலாக நட்டிருக்கிறார்கள். மேல் உத்தரத்தையும் பவழமாக போட்டார்கள். மேலிருந்து கீழே தொங்க விடுகிற கயிறை முத்து போட்ட சரமாக கயிறு கட்டினார்கள். அதற்கு கீழ் போட்ட பலகை பொற்பலகை, பொன்னால் பொன் தகுடு வேய்ந்த ஒரு பலகை ஒன்று உட்காருவதற்கு போட்டிருக்கிறார்கள். இப்படி ஊஞ்சல் தயாராக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சீரார் பவளம் கால், கால் அந்த ஊஞ்சலுக்கு காலாக நட்டது எது என்று கேட்டால் சிறப்பு பொருந்திய பவளம். சிறப்புடையதாகிய அந்த பவழக்கொடியினுடைய நீட்சிய தொடர்ச்சி மொத்தமா இருக்கிறது காலாக நட்டு மேல் உத்தரமாகவும் போட்டு விட்டார்கள். முத்தம் கயிறாக, அந்த மேல் விட்டத்திலிருந்து கீழே 4 கயிறு வரணும். அந்த ஊஞ்சல் பலவைக்காக 4 கயிறுகளும் முத்து கோத்த கயிறுகள், முத்துக்களை கோத்த கயிறுகளை கோத்தார்கள். ஏறாரும் பொற்பலகை, நல்ல அழகு பொருந்திய, ஏறுனா அழகு, ஏறாரும் பொற்பலகை, அழகு பொருந்திய பொன்னாலாகிய ஒரு பலகை, ஊஞ்சல் பலகை போட்டிருக்கிறார்கள். ஏறி அந்த பலகையிலே ஏறி உட்கார்வது. ஒரு பெண் தான் உட்கார்வாள். அவ்வளவு சின்ன ஒரு ஊஞ்சல் அது. பழங்காலத்துல மரத்துல ஒரு கிளை ஒண்ணு தனியா போகும், அந்த கிளையில ஒரே ஒரு கயிறை சுத்தி கீழே முடிச்சு போட்டுருவார்கள். அந்த கயிறுடைய பகுதியிலே உட்கார்ந்து விட்டு தானே ஊஞ்சலாடுவார்கள். வேற கயிறு பலகை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படித்தான் கிராமாந்தரத்துல எல்லாம் ஊஞ்சலாடுகிற வழக்கம். இது கொஞ்சம் இலக்கிய நயத்துக்காக வேண்டி இந்த கால் விட்டம், அதுக்கு கயிறு பலகை எல்லாம் ஆசிரியர் சிறப்பாக இங்கே வர்ணிக்கிறார். இப்பேற்பட்ட பொற்பகையிலே ஏறிக்கொண்டு இனிதமந்து ரொம்ப மகிழ்ச்சியாக உட்கார்ந்து இருக்க வேண்டும். நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாய் அடியேற்கு ஊராக தந்தருளும். இது மாணிக்கமாசர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றார். நாய் அடியேற்கு, நாயை போன்ற அடியேனாகிய எனக்கு இறைவன் எதை கொடுத்தானாம்? அந்த திருவடியை கொடுத்தார். நாராயணன் அறியா, நாராயணன் கூட பார்க்க முடியாததாகிய நான் மலர்த்தாள், அன்று பூத்த தாமரையை போன்று இருக்கிற திருவடி, இறைவனுடைய திருவடி சொல்ல வேண்டும். மலர்த்தாள், மலர் போன்ற தாமரை போன்ற, நாள் என்ற அன்று பூத்த பூ போல அவ்வளவு அழகாயிருக்கிற திருவடி. அந்த திருவடிக்கு என்ன அடைமொழி கொடுத்துட்டார்? நாராயணன் அறியாதது என்று சொன்னார். வைணவத்திலேயே மிக முக்கியமான ஒரு பெயர் நாராயணன் என்ற பெயர். ஏனென்றால் அதுதான் அவர்களுக்கு அஷ்டாட்சர மந்திரம். திருமாலுக்கு
நாம் சிவனுக்கு எப்படி சிவாய நம என்ற மந்திரத்தை முக்கியமாக சொல்றோமோ அஞ்செழுத்துன்னு, அதுபோல வைணவர்கள் அஷ்டாட்சரம் முக்கியம் என்று சொல்வார்கள். அஷ்டாட்சரம் என்பது ஓம் நமோ நாராயணாய, அதுதான் 8 எழுத்துக்களாலாகிய மந்திரம். ஆகவே 8 எழுத்து மந்திரம் என்று சொல்லுகின்றதுல வருகிற நாராயணன் என்ற பெயரை ஏங்க சொன்னார்னா, அந்த 8 எழுத்தை சொன்னால் நாராயணனுடைய பதவி கிடைக்கும் என்று வைணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நாராயணன் கூட இந்த இறைவனுடைய திருவடியை அறியவில்லை என்பதற்காக மற்ற பெயர்களை பயன்படுத்தாமல், கண்ணன் அறியா அல்லது திருமால் அறியாத வேற எந்த பெயரை வேணாலும் சொல்லாம நாராயணன் அறியான்னு சொன்னதனுடைய நயம் அதுதான். நாராயணன் அறியா நான் மலத்தாள், அப்பேற்பட்ட திருவடியை நாயடியேற்கு கொடுக்கிறார் இறைவன். மாணிக்கவாசகருக்கு திருப்பெருந்துறையில் தன்னுடைய 2 திருவடிகளின் தலைமையில் சூட்டினார் என்பதை பல இடங்களிலே பார்க்கிறோம். இணையார் திருவடியின் தலைமையில் வைக்கலுமே என்று முன்னே கூட அவர் ஒரு பாட்டுல சொல்லி இருக்கிறார். அதே போல இங்கேயும் அந்த நாயடியேனாகிய எனக்கு அந்த இறைவனுடைய திருவடியை கொடுத்தாராம். எப்படி கொடுத்தார்? ஊராக, எனக்கு ஒரு ஊராக கொடுக்கிறான். இந்த திருவடி என்பது நான் வசிப்பதற்கு ஒரு ஊர் கொடுக்கிறான். அந்த ஊர் என்று சொல்வது நாம் வாழ்கிற ஒரு இடம், ஒரு கிராமம் அல்லது நகரம், ஒரு பட்டணம், அதைத்தான் நாம் ஊர் என்று சொல்றோம். நமக்கு வாழ்வதற்குரிய இடமாக ஒரு பட்டினமாக நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த திருவடியை. அந்த திருவடியில் தான் கடைசியில் நாம் போய் சேர போறோம். அந்த இடத்துல நமக்கு ஒரு ஊர், அதுதான் நமக்கு சாஸ்வதமா தங்கி இருக்கிற வசிக்கக்கூடிய ஊராக இந்த இறைவன் திருவடியை தருகிறார். ஊர் என்று சொன்னால் எல்லா விதமான வசதியும் இருக்கு, எவ்வளவு சுகபோக்கியம் உண்டோ அவ்வளவும் கிடைக்கும் அந்த திருவடியிலே. அதனால திருவடியை ஊர் என்பதாக இங்கே உருவகம் பண்ணி நமக்கு கூறுகிறார். ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாவதின், இந்த திருவடியை கொடுத்தவன் யார்? திருவுத்தர கோசமங்கையில் இருக்கிற 6ஆவதாகிய பெருமான் என்று சொல்ற. அதாவது கொடுத்தது திருப்பெருந்துறையில தான் திருவடி. ஆனாலும் திருப்பெருந்துறையில இருக்கிற இறைவன் உத்தரகோசமங்கையில் இருக்கிற இறைவன் வேறு வேறு கிடையாது. உத்தரகோசமங்கையும் அவன் தான், திருப்பெருந்துறையில போனாலும் அதே சிவன் தான். இருக்கிற இடம்தான் வித்தியாசமே தவிர எல்லா ஊரிலும் எழுந்தருளி இருக்கிறவன் ஒரே ஒரு சிவம். அதனால்தான் திருவடியை கொடுத்த திருப்பெருந்துறை பெருமான்னு சொல்லாம திருவடியை கொடுத்த உத்தரகோசமங்கைக்கு 6ஆவது என்று சொல்றார். இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, எந்த ஊருக்கு போனாலும் அதே கடவுள் தான், வேற கடவுள் கிடையாது. இப்ப சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எந்த ஊரை விட்டு காசிக்கு போனாதான் ரொம்ப புண்ணியம், காசியில இருக்கிற சாமி தான் ரொம்ப நமக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பன்னா இந்த ஊர்ல இருக்கிற சாமி பலன் கொடுக்க மாட்டாரா, இவர் வேறையா, காசியில் இருக்கிறவர் தான் ஒத்தியா என்றெல்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு எண்ணம் மாறி போகும். அது அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது என்பதுக்கு தான் திருமுறைகளிலே நமக்கு எந்த ஊரை போனாலும் அந்த ஊர்ல சிவன் இருக்கான், அந்த ஊர்ல பரமேஸ்வரன் இருக்கிறான் என்றே தேவாரத்தில் பாடுவார். எல்லா ஊரிலும் இருக்கிற இறைவன் ஒரே இறைவன் தான். அது கருத்துல தெரிஞ்சு கொள்வதற்குத்தான் இங்கே உத்தரகோசமங்கையின் 6ஆவது. 6ஆமோதின் அருள் தாழ்வினை பாடி, அவன் கொடுத்த திருவுருளாகிய திருவடியை பாடி பாடி, திருவுருள் இணை 2 திருவடிகளையும் பாடி நாம் பாட வேண்டும். இறைவனுடைய திருவடியில் சேருகிறோம் என்று சொன்னால் 2 திருவடிகளும் நாம் தங்கி இருக்கிறோம் என்பது பொருள். நாம் திருவடிக்கு போனோம்னா வலது திருவடியில் இருக்கிறோமா இடது திருவடியில் இருக்கிறோமாங்கிற வித்தியாசம் கிடையாது. 2ம் ஒன்றாக ஒருங்கிணைந்திருக்கிற இணையாக இருக்கிற 2 திருவடிகள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் 2 திருவடிகள் என்று இறைவனுக்கு சொல்லுகிறோம் என்று கேட்டால், 2 பற்றை விட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக 2 திருவடி வச்சிருக்கிறார். அகப்பற்று ஒழிதல், புறப்பற்று ஒழிதல். அகப்பற்றும் புறப்பற்றும் எங்கே நீங்குகிறதோ அங்கேதான் இறைவனுடைய மோட்சம் இருக்கிறது. அற்றது பற்றெனின் உற்றது வீடு. வைணவர்கள் அதான் சொல்றார். பற்று எங்கே ஒழிகிறதோ அந்த இடத்திலே மோட்சம் கிடைக்கிறது. மோட்சம் என்பது திருவடி. இதை குமரகுரு சுவாமிகள் எப்படி சொல்லுகிறார் என்றால், நம்முடைய 2 பற்றும் அற்ற இடம், அற்ற இடமே திருவடியா என்று கந்தர் கொழும்பாவிலே சொல்றார். ஆகவே நம்முடைய ஆசையிலே பற்று 2 விதமான பற்றுக்களும் எங்கே அற்று போகிறதோ அந்த இடமே திருவடியாக இறைவன் கொண்டிருக்கிறான் என்பதை கந்தரும்பாவிலே பாடுகிறார். அந்த திருவருள் இணையை பாடி பொன்னூசல் ஆடுவோம், நாம் ஊஞ்சல் ஆடுவோம் என்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அழைப்பதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். எல்லா பாடலும் இதே போல ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அழைப்பதாகவே அமையும்.
அதற்கு முன் அப்படி அமைகிற அந்த ஊஞ்சலாடும் போது என்னென்னதை சொல்லி நாம் பாட்டு பாட வேண்டும் என்ற விவரம் தான் மாறும். மூன்று அங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூய் தான் தெளிந்து அங்கு ஊன் தங்கி நின்று உருக்கும் உத்தர கோசமங்கைக்கோன் தங்கு இடை மருது பாடி குலமங்கை போன்ற அங்கு அனநடையீர் பொன்னூசல் ஆடாமோ அனநடையீர். அன்னம் போன்ற நடை நடக்கிற பெண்ணே, நாம் பொன்னூசல் ஆடுவோம் என்று ஒருத்தி இன்னொரு பெண்ணை பார்த்து அன்னம் போல் நடக்கிற பெண்ணே நாம் பொன்னூசல் ஆடுவோம் என்று கூப்பிடுகிறாள். எதுபோல் நாம் பொன்னூசல் ஆட வேண்டும்? குலமங்கை போன்று கூட்டமான மயிலை போல நாம் பொன்னூசல் ஆட வேண்டும். ஒரு 10-15 பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தியாக ஏறி அந்த ஊஞ்சலில் ஆடுவாள். அப்படி ஆடும்போது நாமெல்லாம் கூட்டமா ஒரு மயில் கூட்டம் கூடியிருந்து ஆடுவது போல நாம் இங்கே ஊஞ்சலில் ஆட வேண்டும் என்று சொல்கிறாள். ஊஞ்சலில் ஒரு பெண் உட்கார்ந்திருக்கிறாள். கீழே காலை தொங்க போட்டு கயிறு 2 கயிறு 2 கையால் பிடிச்சிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற பெண்கள் வேகமாக ஆட்டி விடுகிறார்கள். அந்த பெண்ணினுடைய பின்பகுதியில் உள்ள அந்த தாவணி என்று சொல்ற பின்வடைய முந்தானை என்று சொல்றமே, அது காத்துல பின்பக்கமா பறக்குது. இவள் முன்பக்கமா அப்படி காலை நீட்டி கொண்டு ஆடுகிறாள். இந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா, ஒரு மயில் பின்னே தோகை விரித்து அதில் உட்கார்ந்து இருப்பது போன்ற ஒரு தோற்றமுடையதாக அவளுடைய பெண்ணுடைய தோற்றம் தெரியும். அதனால்தான் இங்கே குலமங்கை போல என்று சொன்னாள். இதே ஓமையை இன்னொரு பாட்டுல இதே பொன்னூசல்ல சொல்ல போற. அன்னம் போன்ற அன்னத்தேர் ஏறி அதில் அணிமயில் போல் நாம் ஊஞ்சல் ஆடுவோம் என்று பின்னே ஒரு பாட்டுல 7வது பாட்டுல சொல்றார். அன்னத்தின் மேலேறி ஆடு மணிமயில் போல் என்று அந்த ஊஞ்சலை அன்னமாகவும் அதன் மேல் உட்கார்ந்திருக்கிற பெண்ணை மயில் போலவும் உருவகம் பண்ணி அந்த பாட்டிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதனாலே குலமங்கை போன்று நல்ல உயர்ந்த ஜாதி மயிலை போல. குலம் என்பது உயர்வு, ஜாதி உயர்ந்த ஜாதி என்று பொருள். ஒரு மாடு வாங்குறார். அந்த மாடு நல்ல உயர்ந்த மாடுங்கிறதுக்காக என்ன சொல்றாரு? ஜாதி மாடுங்க அப்படிங்கிறோம். ஜாதி மாடுன்னா மற்ற மாட்டை விட இது உயர்வானது என்று பொருள். அதுபோல இங்க குலமங்கைனா ஜாதி மயில். மயில் மங்கை மஞ்சை என்பது மயில்னு பொருள். குலமஞ்சைனா ஜாதி மயில், ரொம்ப உயர்வான மயில். உயர்வு என்ற பொருள்ல இங்க ஜாதி என்ற சொல் வருது. மூன்று அங்கு இலங்கு நயனத்தன், 3 கண்களை விளங்குகின்றவனாக இருக்கிற சிவபெருமான். 3 விளங்குகின்ற கண்ணை உடையவன் அவன். மூவாத வான் தங்கு தேவர்களும், ஆகாயத்தில் ஒவ்வொரு லோகத்திலே இருக்கிற தேவர்கள். அவர்கள் பல கற்பகாலம் நீண்டு வாழுகிறார்கள். அதனால வயசு ஆவறதே தெரியல. அவர்கள் மூவாத, வயது முதிராமல் இளமையாகவே இருந்து கொண்டிருக்கும்படியான அந்த தேவர்கள். அந்த தேவர்களும் இந்த சிவபெருமானை பார்க்கணும் ரொம்ப முயன்றார்கள். ஆனா அவன் திருவடியை பார்க்க முடியல. அந்த தேவர்களும் காணாமலரடிகள், தேவர்களாலும் பார்க்க முடியாதிருக்கிற அந்த திருவடியை மாணிக்க வாசகருக்கு தானே எளிமையா தானாகவே கொண்டு வந்து தலையிலை சூட்டிவிட்டார். ஆக மாணிக்க வாசகருக்கு எளிமையா கிடைச்சது. இந்திரன், பிரம்மா, விஷ்ணு போன்ற தேவர்களுக்கு அந்த திருவடி கிடைக்கவே இல்லை. அதைத்தான் இங்கே சொல்றார். தேவர்களும் காணாமலரடிகள், தேவர்கள் கண்டுகொள்ளாத திருவடிகள். தேன் தங்கி, அந்த திருவடி எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். அந்த திருவடியிலே தேன் ஊறுகிறது. தேன் அப்படியே தேங்கி நிற்கிறது. தேன் தங்கி தித்தித்து, அந்த திருவடிக்குள்ளே நான் போனேன். அப்படியே தேன் தங்கி இருக்கு. நாக்கினாலே சுவைக்கிற போது தித்திக்கிறது. அந்த திருவடி எனக்கு தித்திக்கிறது. அமுது ஊறி, அதோடு கூட அந்த திருவடியிலே அமிர்தமும் ஊறி ஊறி வருகிறது. தான் தெளிந்து, இவற்றோடு கூட அது தெளிவாகவும் இருக்கிறது. இத்தனை பொருளை விட இன்னும் தெளிந்தும் அந்த திருவடி இன்பம் தெளிவாக எனக்கு
காணப்படுகிறது. அப்பேற்பட்ட நிலையிலே அந்த திருவடி வெளியில இல்ல. அந்த திருவடி என்ன ஆயிற்று? சித்தம் தெளிந்து அங்கு ஊன் தங்கி, அந்த திருவடியானது என் ஊனாகிய உடம்புக்குள்ளே வந்து தங்கிவிட்டது. இறைவனுடைய திருவடி ஊன், ஊன்னா உடம்புன்னு, உடம்புக்குள்ளே வந்து அந்த இறைவனுடைய திருவடி தங்கிற்று. நின்று அப்படி வந்த அந்த திருவடி என்னை விட்டு போகல, என் உள்ளத்துக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த திருவடி நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் அங்க முக்கியம். அந்த நின்றுங்கிற வார்த்தை இருக்கு. நம்முடைய உள்ளத்துக்குள்ள இறைவன் திருவடி வந்துடும், வந்துட்டா உடனே வெளியில போயிடும். அப்படி உள்ளத்துக்கு வந்ததை வெளிவிடாமல் அதை அழுத்தி நாம் அந்த உள்ளத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் நிலைத்திருத்தல். இதை நம்முடைய அப்பர் பெருமான் ஒரு வேண்டுகோள் கேட்கிற போது சிவபெருமானிடத்திலே, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். புண்ணியம் புழுவாய் பிறந்தா கூட இறைவனே உன்னுடைய திருவடி என் மனத்துல வை. ஆனா அந்த மனத்தில் இருக்கிற, மனத்துக்குள் இருக்கிற திருவடி வழுக்கிட்டு போயிடக்கூடாது, வழுவாது அங்கேயே இருக்கணும், நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அதே போல இந்த திருவடி வந்தது, ஊனிலே தங்கிட்டு நிலைத்திருந்தது. அது மட்டுமல்ல, அப்புறம் என்ன செய்தது? என்ன உருக்க ஆரம்பிச்சு, அந்த மனசையே உருக்குச்சான். ஊந்தங்கி நின்று உருக்கும், என் மனத்தை அப்படியே கரைத்து நீராக ஓட வைக்கிறது. கல்லாயிருந்த மனத்தை தண்ணீராக உருக்கி விட்டது. அப்படி உருக்கியதை யார் என்று கேட்டால் உத்தரகோசமங்கையில் உள்ள இறைவன். உத்தரகோசமங்கை கோன், உத்தரகோசமங்கையிலே இருக்கிற இறைவன். கோன் என்றால் இங்கே தலைவன், இறைவன் என்பது பொருள். உத்தரகோசமங்கையிலே இருக்கிற இறைவன், அவன் உத்தரகோசமங்கையில் மட்டுமல்ல இந்த திருவிடமருதூரிலும் தங்குறான். கோன் தங்கு இடை மருது பாடி, அந்த உத்தரகோசமங்கையில் இருக்கிற இறைவன் வந்து தங்கி இருக்கிற இந்த திருவிடமருதூரையும் நீங்க பாட்டா பாடி பொன்னூசல் ஆடுங்கள் என்று சொன்னார். அப்ப உத்தரகோசமங்கையில் இருக்கிற இறைவன் வேறு அல்ல, இடைமருதலில் இருக்கிறவன் அல்ல. இந்த இடைமருதல்ல யார் வந்து தங்கி இருக்காங்கன்னா உத்தரகோசமங்கை கோன் தான் இங்கே வந்து தங்கி இருக்கிறான். அப்போ இவன் தான் அவன், அவன் தான் இவன், ரெண்டு பேரும் வேறு வேறு அல்லங்கிறத நாம் நினைவு வச்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பாடுறார்கள் அவர்கள். இடைமருது பாடி, அந்த இடைமருது என்ற ஊரை பாட்டாக பாடி குளமஞ்சை போல நாம் பொன்னூசல் ஆடுவோமாக என்று சொன்னார். அப்ப உத்தரகோசமங்கையில் இருந்து திரும்பி இந்த ஊரை வந்து தரிசனம் பண்ணி சிதம்பரத்தில் தங்கி இருக்கிற போது இந்த நினைவெல்லாம் அவருக்கு வர இந்த பாட்டுல ரெண்டு ஊரையும் சேர்த்து பாடியிருக்கிறார் என்று தெரிகிறது. அடுத்த பாடுக்கு வருவோம். முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் 11 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப, முன் ஈரும் ஆதியும் இல்லான், ஈறு முடிவு, ஆதி தொடக்கம், முடிவும் ஈரும் இல்லாத அந்த பெருமான், முதலும் ஈரும் இல்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன் என்று பொருள். முனிவர் குழாம் 11 கோடி, பல நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான முனிவர்கள், அதே மாதிரி நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான இமையோர்கள் தேவர்கள், நூற்றுக்கணக்கான தேவர்களும் தாம் நிற்ப, அவர்களெல்லாம் இந்த திருவடி கிடைக்கல, அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவர்கள் எல்லாம் இறைவன் திருவடியை பெறவில்லை என்று சொல்ற. தண்ணீரு எனக்கு அருளி, அப்பேற்பட்ட அந்த பெருமான் திருப்பெருந்துறைக்கு வந்து குருந்தவளத்தடியில உட்கார்ந்து, அங்கே மாணிக்கவாசர் வரும்போது இங்க வா என்று கூப்பிட்டு அவரு கையில திருநீர் கொடுத்தாராம். முத திருநீர் கொடுத்து சமய தீட்சை பண்ணி அவரை தன் பக்கம் இழுத்துக்கிறார். திருநீர் கொடுத்தான் என்ற செய்தி இந்த பாட்டுலதான் நமக்கு கிடைக்கிறது. ஆச்சாரியனாக வந்த பெருமான் திருவடி சூட்டினாருங்கிறது 2-3 பாட்டுல நாம் பார்த்துட்டோம். ஆனால் வந்தவுடனே முதல் அவனுக்கு திருநீர் கொடுத்து சமய தீட்சை கொடுத்து அழைத்த இடம். தன் நீரு எனக்கு அருளி, அவன் கையில் இருந்த திருநீற்றை எனக்கு கொடுத்தார். எவ்வளவு விளக்கமா சொல்ற. தன் கையில் இருந்த நீரு தன் நீரு எனக்கு அருளி எனக்கு கொடுத்தார். தண்ணீரு எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்து, அப்புறம் தன்னுடைய கருணையாகிய வெள்ளத்திலே என்னை மூழ்க வச்சுட்டார். தன்னூர பலகா மண் ஊற, நிலைத்து நான் ஊறி கிடக்க, அந்த திருவருள் தண்ணீரிலேயே நான் நிலைத்து ஊறி இருக்கும்படியாக மண்ணும் நிலைத்திருக்கின்ற அணி உத்தர கோசமங்கை, அழகான உத்தர கோசமங்கை அப்படியும் பிரிக்கலாம். அல்லது மணி உத்தர கோசமங்கை,
மணி என்றாலும் அழகு, அழகான உத்தரகோசமங்கை என்று சொல்லலாம். இப்ப இதை எப்படி பிரிக்கிறது? நியாயமா பிரிக்கிறதுக்கு என்ன இலக்கணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த வரியனுடைய முதல் எழுத்து என்னன்னு பார்க்கணும். மண்ணும் மண்கூர ம என்று எழுத்து ஆரம்பிச்சு விடுது. அப்போ அதனுடைய மண்ணூர மண்ணும் மணி என்று சொல்லும் போது அந்த மோனைக்கு மணி என்று பிரிப்பது உத்தமம். அத மண்ணும் அணி என்று பிரிப்பதை விட மண்ணும் மணி என்று பிரிக்கணும். ஏன்னா அந்த மோனை எழுத்தை வச்சு பார்க்கணும். முதல் எழுத்து மானாவா இருந்தா மானாவா பிரிக்கணும் என்று பொருள். மண்ணூர மண்ணும் மணி உத்தரகோசமங்கை மின்னேறு மாடவியன் மாமாளிகை பாடி. அந்த உத்தரகோசமங்கை என்ற ஊர் இருக்கிறதே, அந்த ஊரிலே மின்னேறும் மாடம், மின்னல் ஒளி பாயும்படியான மாடங்கள். அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய மாடி வீட்டின் உச்சியை பார்த்தானா பல பல பலன்னு மின்னுது, மின்னல் ஒளி விடுகிறது. அத்தனை பொன்னால் செய்திருக்கிறார். மாடி வீட்டிலே பொந்தகளெல்லாம் வச்சு பதித்திருப்பதனாலே ஒளி வீசுது. அதனால்தான் மின் ஒளி வீசுகின்ற வியன் மாளிகை, மிக மிக அகன்ற பெரிய பெரிய அந்த ஊரில் இருக்கிற மாளிகை ஆகிய வீடுகளை எல்லாம் பாடி பாடலாக பாடி பொன்னேறு பொன்முளையேர் பொன்னூசலாடாமோ, பொன் ஏறு, பொன் போன்ற ஏறு அழகு பெற்ற பூன்முளையீர் ஆபரணங்களை அணிந்த பெண்களே. பூன் என்பது ஆபரணம். அந்த பூன் பொன்னாலே செய்யப்பட்ட பூன், உயர்ந்த ஏறுனா உயர்ந்த பொன்னால் செய்யப்பட்ட உயர்ந்த ஆபரணங்களை நகிலிலே அணிந்தவராகிய பெண்ணே, பொன்னூசல் நாம் ஆடுவோம். அந்த ஊரை பாடி, உத்தரகோசமங்கை ஊரிலே இருக்கிற மாளிகைகளை பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோம் என்றார். நஞ்சவர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தரகோசமங்கை அஞ்சோலாள் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதமூறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பு அறுப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார்கள் விளையீர் பொன்னூசல் ஆடாமோ. நஞ்சமார் கண்டத்தன், விடம் பொருந்திய கண்டத்தை உடைய சிவபெருமான், அண்டத்தவர்நாதன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற அந்த சிவபெருமான், மஞ்சுதோய் மாட மணி உத்தரகோசமங்கை, அப்பேற்பட்ட அந்த இறைவன் எழுந்தருளி இருக்கிற ஊர் உத்தரகோசமங்கை. அதுல மாடங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றார். மாடம் வானளாவி உயர்ந்திருக்கு, மேகமெல்லாம் வந்து தங்குதான். மஞ்சு தோய், மேகங்கள் வந்து தொடும்படியான மாடம், பெரிய மாடி வீடுகளை உடைய மணி உத்தரகோசமங்கை, ரொம்ப அழகு வாய்ந்த திரு உத்தரகோசமங்கை என்ற ஊர். அதாவது நஞ்சமர்கண்டன் எழுந்தருளி இருக்கிறதும் நண்டநாயகன் எழுந்தருளி இருப்பதுமான உத்தரகோசமங்கை என்று அந்த உத்தரகோசமங்கைக்கு இவ்வளவு அடைமொழி சொன்னார். அந்த உத்தரகோசமங்கை அஞ்சோலாள் தன்னோடும், அந்த உத்தரகோசமங்கையிலே உமாதேவியார் இருக்கிறார். அந்த உமாதேவியார் ரொம்ப அழகா இனிமையா பேசுவாளாம். அதனால அஞ்சொலாள் நங்கை. அந்த ஊர்ல இருக்கிற அம்பாளுக்கு பெயர் அஞ்சொலாள் என்று பெயர். மாயூரத்தில் இருக்கிற சுவாமிக்கு இன்னைக்கு அஞ்சல் நாயகி என்று சொல்லுகிறார்கள். ஆனா அஞ்சொல் நாயகி அது கூட பழமையான பெயர். அந்த ஊர் அம்பாளுக்கு பெயர் அஞ்சொல், அழகான சொல்லை பேசுகிறவள் என்று அந்த அம்பாளுக்கு பெயர். இப்ப என்ன ஆயிட்டு, அஞ்சல்னா பயப்படாதே என்று அஞ்சல் கொடுக்கிற தாய். இதுவும் அர்த்தம் நல்லா தான் இருக்கு, ஆனா மறிவு போச்சு. ஆனா மூலத்தில் இருந்தது அஞ்சொல், அழகான சொல்லை பேசுகின்ற தாய். அதுதான் பல ஸ்தலங்களுக்கு தெய்வ அம்பாளுக்கு உரிய பெயராக அமையும். இப்ப உத்தரகோசமங்கையுடைய அம்பாள் பெயராக மாணிக்கவாசர் இந்த சொல்லை சொல்றார். அந்த உத்தரகோசமங்கையிலே அஞ்சொலாள் என்று சொல்லுகிற அந்த பெண்ணோடும் கூட கூடி, அந்த பெண்ணோடு கூடி சுவாமி வருவாராம். யாருக்காக? அடியார்கள் பொருட்டு வருவார். அடியவர்கள் நெஞ்சுளே நின்று, அடியாருடைய நெஞ்சத்திலே போவார். இறைவன் மட்டும் போறதில்லை, போகும்போது உமாதேவியோடு சேர்ந்து போவாராம். ரெண்டு பேருமே அடியார் உள்ளத்திலே புகுந்து அமுதூரி, அவர்கள் உள்ளத்திலே அமுதத்தை ஊற்றெடுக்க செய்து கருணை செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல கருணையையும் திருவருளையும் காட்டி துஞ்சல் பிறப்பு அறுப்பான்
பிறப்பையும் பிறப்பையும் அறுப்பானாகிய அவனையுடைய புகழை நாம் பாடலாக பாடி புஞ்சமா ஆர்வல் வளையீர் வளையீர் வளையலை அணிந்த பெண்ணே. அந்த வளையலுக்கு ஒரு அடைமொழி சொன்னார், வெள்வளை. வெண்மையான வளைனா சங்கு வளைன்னு அர்த்தம். சங்க அப்படி வட்டமா இருக்கிற சங்குல அறுத்தோம்னா வளவளவா சங்கு வரும் அந்த கையில போட்டுக்கிறதுக்கு. அதனால வெள்வளையன்னு சொல்றார். அதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி இருக்கு, புஞ்சமார். புஞ்சம் என்பதற்கு திரட்சி என்று ஒரு பொருள். உருட்டையாக, நல்ல உருட்டையா வட்டமா இருக்கக்கூடிய சங்கிலிருந்து அறுத்தெடுத்த வெண்மையான வளையலை அணிந்தவள். இனி புஞ்சம் என்பதற்கு இன்னொரு பொருள் குஞ்சம் என்று பெயர். இப்ப கொடை இருக்க, சக்கரமா கொடை இருக்க, அந்த கொடையினுடைய ஓரங்கள் எல்லாம் குஞ்சம் கட்டி தொங்க விட்டுருக்கும். கோயில் கொடையில தான் பார்க்கலாம். அந்த குடைக்கு புஞ்சம் என்று பெயர். அந்த புஞ்சம் தொங்கும்படியான குடை இருப்பது போல இவள் கை வளையலும் கூட ஒரு சின்ன ஒரு குஞ்சம் கட்டி தொங்க விட்டு இருக்கிறாள் போல். அதுல கூட ஒரு அந்த கை வளையல ஒரு சின்ன செயின் தொங்குவது போல, எப்படியோ ஒரு ஒரு குஞ்சம் தொங்குவது போல அந்த காலத்தில் வளையலை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். அதனால்தான் புஞ்சமார் வெள்வளையீர் என்று சொல்கிறார். அல்லது இது மாதிரி திரட்சி உருண்டு இருக்கிற வெள்வளை என்றும் பொருள் பண்ணிக்கலாம். புஞ்சம் என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கு, ரெண்டுக்கும் அர்த்தம் செய்யலாம். ஆனோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள். கடவுளாகிய பெருமான் இருக்கானே, அவனை கண்டுபிடிப்பதற்காக ரெண்டு பேர் முயன்றார்கள், பிரம்மாவும் திருமாலும். ரெண்டு பேரும் போன போது கடவுள் ஆணா இருந்தாரா பெண்ணா இருந்தாரா அலியா இருந்தாருன்னா எப்படி இருந்தாருன்னு நாங்களுக்கு தெரியவே இல்லைன்ட்டாங்க. ஆணோ அலியோ அறிவையோ, அறிவைனா பெண், ஆனா அலியா அறிவை என்ற பெண்ணா என்று தெரிந்து கொள்ள முடியாதபடி என்று இருவர் காணா என்று இருவராலே கண்டுகொள்ள முடியாததாகிய கடவுள் அப்பேற்பட்டவன், கடவுள் கடந்திருப்பவன் என்று ரெண்டு பேரும் காணாமல் அவர்களை தாண்டி இருப்பவன். இங்கே கடவுள் என்பது கடந்திருப்பவன், தாண்டி இருப்பவன், நம்முடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறவன். கருணையினால் அப்படி கடந்திருக்கிற பெருமான் கருணையினால் தேவர் உளாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி. தேவர்கள்லாம் கடல்ல கடைஞ்சார்கள், பால் கடல்ல அமுதம் வேணும்னு கடைஞ்சார்கள். அமுதத்துவல் விஷம் வந்தது. விஷத்தை கண்டு எல்லாரும் ஓடி வருகிறார்கள். விஷத்தை கண்டு வெட்கப்பட்டார்கள். சிவனிடத்திலே வந்து கீழே விழுந்து வணங்குகிறார்கள், காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள். அப்போ தேவர் கூடாம் நானாமே, அந்த தேவர் கூட்டம் வெட்கப்படாதபடி சிவனிடத்திலே ஓடி வந்தது. ஏன் சிவனை பார்த்து இங்க வெட்கப்படணும்னு கேட்டா, திருப்பார்கடலை கடைய போனவர்கள் சிவபெருமான கூட்டு போல, திருமாலை கூட்டு போனார்கள், மற்ற தேவரெல்லாம் அழைச்சிட்டு போனார்கள், திருப்பார்கடலை கடைஞ்சுட்டாங்க. தேவர்களுக்கு தலைவரா பிரம்மன் திருமாலே இருந்து அதை கடைஞ்சு கொடுக்கிறார். திருமால் தலைவரா இருந்து கடைகிறார். ஆனா விஷம் உண்டு. ஆகவே இப்ப திரும்பி ஓடி வரும்போது சிவனிடத்துல அடைக்கலம் ஒடியார வேண்டியது. அப்போ இவரை கூப்பிடாம போயிட்டுமே, இப்போ நம்ம உதவிக்கு போறோமேன்னு அவர்களுக்கு வெட்கம் இருக்கணும் இல்லையா? அந்த நினைவு இல்லாம, அந்த பழைய வெட்கம் கூட இல்லாம அவர் காலில் வந்து விழுந்தார்கள். இவர் கூப்பிடாம போனவர்கள் திரும்ப அவற்றை வந்திருக்க கூடாது. அப்படி வந்தது வெட்கப்படத்தக்க விஷயம். இருந்தாலும் வெட்கப்படாம காப்பாற்றி ஆகணுமேங்கிறதுக்காக சிவனிடத்துல வந்து விழுந்தார்களாம். அதனால சொல்றார்கள், தேவர் குழாம் நானாமே, தேவர்கள் வெட்கத்தையும் கூட பார்க்காமல் உய்ய ஆட்கொண்டருளி, அவர்கள் உயிர் பிழைக்கும்படியாக அவர்களை ஆட்கொண்டு என்ன செய்தார்? நஞ்சுதனை ஊனாக உண்டருளும், அந்த விஷத்தை ஊனாக உண்டான். ஊன்னா சோறு, உண்டான் விழுங்கினான். அந்த நஞ்சுங்கிறது ஒரு தண்ணீர் பொருள் அல்ல, ஒரு கெட்டியான பொருள். சோறு மாதிரி கெட்டியான பொருள். முன்ன ஒரு பாட்டுல விட வந்தது, அது பானகமா போனகமா என்று அதை பார்த்தோம். அந்த நஞ்சு பானகமா இருந்தா தண்ணீர் மாதிரி குடிக்கணும். போனகம் என்றால் சோறு, போனகமா இருந்தா உருட்டி சாப்பிடணும். அப்ப நஞ்சை சிவபெருமான் எப்படி உண்டாராம்? போனகமாக செய்தார் என்று முன்னே ஒரு பாட்டுல வந்தது. இந்த விஷயத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே ஒரு உருட்டி கையில வச்சு ஒரு உருண்டையாதான் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த சிவபெருமான் அந்த உருண்டை எடுத்து வாயில போட்டு விழுங்கினார். அப்ப தண்ணீரா குடிக்கல, சோற்று ரெண்டு சாப்பிட்டது மாதிரி சாப்பிட்டார். அதனாலதான் இங்கேயும் என்ன பண்றார்? ஊனாக உண்டருளும், அது சோற்று உணவை போலவே உண்டருளினார். உத்தர கோ சமங்கை போனார் பிறை சென்னி,
மங்கையிலே இருக்கிற பெருமான் அவருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் தலையிலே வளைந்த ஒரு பிறை வச்சிருக்கிறார். கோன் ஆர் பிறை. பிறை சந்திரன் தான் வளைவா இருக்கும், முழு சந்திரன் வட்டமா முழுசா இருக்கும். ஆகவே பிறை என்பது இப்படி கோணலா வளைஞ்சிருக்கும். அதனால்தான் கோன் ஆர் பிறை, வளைவு உடையதாகிய மூன்றாம் பிறையை சென்னி தலையிலே அணிந்து கொண்டிருக்கிற பெருமான் கூத்தன், கூத்தாடுகிற பெருமான். உத்தரகோசமங்கையிலே ஒரு நடராஜர் இருக்கார், ரொம்ப விசேஷமான நடராஜா, மரகதத்தால் இருக்கிறது. அத வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை தான் அவங்க அபிஷேகத்துக்காக பிரிச்சு காட்டுறார்கள். மற்ற நேரத்தெல்லாம் சந்தனத்தை வச்சு மூடி விடுவார்கள். அங்கே ஒரு கூத்தன். அதனால்தான் உத்தரகோசமங்கை கோணார் பிறை சென்னி கூத்தன். அந்த நடராஜா தலையில கூட பிறை உண்டு. நடராஜாவின் தலையில பிறை வச்சுத்தான் நடராஜா உருவம் செய்திருப்பார்கள். அப்பேற்பட்ட கூத்தன் குணம் பரவி, அவன் எப்பேற்பட்ட குணம் உள்ளவன் என்பதை சொல்லி நாம் பொன்னூசல் ஆடுவோம். அந்த பெருமானுடைய குணத்தை இவங்க என்ன குணம் சொல்ல போகிறார்கள்? இங்க 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று, தேவர்கள்ல பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனை தேடி கண்டுபிடிச்சார்களானா அவர்கள் பார்க்கல. ஆனா அதே சமயத்திலே தேவர்கள் வந்து காலில் விழுந்து வணங்கின போது தேவர்களுக்கு ரொம்ப எளிமையா வந்து அவர்களை கொல்ல வந்த விஷயத்தை இவன் சாப்பிட்டுட்டான். அப்போ தன்னை ஆணவத்தால் காண வந்தவர்களுக்கு இறைவன் காண மாட்டாமல் நின்று விட்டான். தன்னை வந்து அடைக்கலமாக விழுந்தவர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த விஷயத்தை எடுத்து தான் உண்டு அவர்களை காப்பாற்றினான். இதனுடைய குணம் என்ன என்றால் எளிவந்த கருணை. இதான் சௌலபியம் என்று வை. தேவர்களுக்கு ரொம்ப இறங்கி வந்து அந்த விஷயத்தை தான் உண்டருளியது இருக்கிறதே, அது எளிமை. அந்த எளிமையைத்தான் வடமொழிகளை சொன்னால் சௌலபியம் என்று சொல்லுவார். ஆக இறைவனுடைய என்ன குணம் பரவி இங்கே பாட வேண்டும்? சௌலபியம் என்று சொல்லுகிற எளிவந்த கருணை ஆகிய குணத்தை பரவி நாம் பொன்னூசல் ஆடுவோம் என்று சொன்னார். பூனார் வனமுனையே, ஆபரணம் அணிந்த அழகான நகிலையுடைய பெண்ணே நாம் பொன்னூசல் ஆடுவோம் என்று சொன்னார். மாதாடு பாகத்தன், உமாதேவியே ஒரு பக்கத்திலே உடைய சிவபெருமான். உத்தரகோசமங்கை, அவன் எழுந்தருளி இருக்கிற ஊர் தான் திருவுத்தரகோசமங்கை என்ற ஊர். கோசமங்கை தாதாடு கொன்றை சடையான், உத்தரகோசமங்கையிலே எழுந்தருளி கொன்றையை பூவை தலையிலே வச்சிருக்கிறவன் கொன்றை சடையான். அந்த கொன்றையிலே தாதுக்கள் மகரந்தம் நிறைய இருக்கிறது. தாது ஆடு கொன்றை, தாதுனா மகரந்தங்கள், ஆடு என்றால் அங்கே நிறைந்து தோன்றும்படியான கொன்றை பூ. அந்த கொன்றை என்பது ஓம் என்ற பிரணவம். அந்த பிரணவத்திலே மிக முக்கியமான தாது பொருள் அடங்கி இருக்கிறது. இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு வேண்டிய முக்கியமான ஒலி, நாத ஒலி அதிலே அடங்கி இருக்கிறது. அதனால கொன்றை பூ ஓம் என்ற பிரணவத்தை காடுவதனாலே தாதாடு கொன்றை என்று சொல்ற. தாதாடு கொன்றை சடையான், அந்த கொன்றை பூவை சூடி இருக்கிற சடை. சடை என்பது ஞானம். ஞானத்தை பெற வேணுமானால் ஓம் என்ற பிரணவத்தினுடைய உண்மை விளங்கணும். ஓம் என்ற பிரணவத்தினுடைய உண்மை தெரிந்தால் ஞானம் வரும். அதுக்காகத்தான் கொன்றை பூவை இறைவன் சடையிலே வச்சிருக்கிறார். சடையான் அடியாருள், அந்த சடையான் என்ன பண்றான்? அடியாரிடத்திலே வந்து உள் அவருடைய மனத்திலே புகுந்து கோதாட்டி குதுகுதுப்பை உண்டு பண்ணி. அந்த கோது என்பது குதுகுதுப்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி, சொல்ல முடியாத மகிழ்ச்சி. 2 பேர் பிரிந்தவர்கள் ஒருத்தர் சந்தித்து விட்டால் அவர்கள் உள்ளத்திலே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, ஒரு குதூகலம் உண்டாகிறதோ அந்த குதூகலத்தை உண்டாக்குவதுதான் கோது, அந்த கோதாட்டல் என்று சொல்வது. கோதாட்டி மிகப்பெரிய மகிழ்ச்சியை குதூகலத்தை உண்டு பண்ணி நாயேனை ஆட்கொண்டு, அடியேனையும் அந்த இறைவன் ஆட்கொண்டு என் தொல்விரவி தீதுவோட, எனது பழமையான பிறவியின் தீது, பிறவி தீது, பிறவியாகிய தீமை ஓடாவண்ணம் நீண்டு கொண்டே போகாதபடி. ஓடுதல் என்பது நீளுதல். ஒரு கொடி, ஒரு புடலை விதை போட்டிருக்கிறோம், இது ஒரு பூசணி வரை அல்லது பரங்கி வரை போடுறோம். அதுல இருந்து முளைக்கிற கொடி என்ன பண்ணுது? போயிட்டே இருக்கு, அப்படியே போற இடமெல்லாம் வேர் விட்டு நீண்டு போயிட்டே இருக்கு. அதான் ஓடுதல்னு பேர். அந்த கொடி ஓடுவத, கொடி நீண்டு போவத ஓடுதல்னு சொல்லுவோம். அதுபோல் நம்முடைய பிறவியும் இப்ப இறக்குறோம், அப்புறம் இறக்குறோம்னா போய்கிட்டே இருக்கு. ஒரு கொடி போற இடமெல்லாம் வேர் விட்டு தொடர்ந்து இந்த கொடி போவது போல
நம்முடைய பிறவியும் பிறத்தல் இறத்தல் பிறத்தல் இறத்தல் என்று ஆங்காங்கே ஒரு வேறு விட்டு தொடர்ந்து ஓடுது. அதைத்தான் அந்த பிறவியாகிய தீது ஓடாதபடி என்றால் நீண்டு போகாதபடின்னு அர்த்தம். ஓடுதல் என்பது நீட்சி, நீளுதல் என்ற பொருள்ல வரும். தீது ஓடா வண்ணம், அந்த பிறவியினுடைய கொடுமை தொடர்ந்து வராதபடி திகழ பிறப்பறுப்பான், பெருமை உண்டாக பிறப்பை வேரோடு அறுத்து விடுவான். அந்த கொடி ஓடாதபடி அந்த பிறப்பை அறுத்து விடுகிறான். அதைத்தான் பூவல்லி கொய்யாமோ என்றதுல பூ பிறப்பு, வள்ளி கொடி, அந்த பூவாகிய வள்ளி பிறப்பாகிய கொடியை அறுக்கிறான். இங்கேயும் பாருங்க, அது அப்படியே சொல்ற. பிறப்பு அறுப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி, அந்த பெருமான் தன் காதிலே அணிந்திருக்கிற குண்டலங்களை பாடலாக பாடி நாம் பொன்னூசலாடுவோம். கசிந்து அன்பால், உள்ளம் கசிந்து அன்போடு பாடுவோம். போதாடு பொன்முலையீர், பூக்களை அணிந்த ஆபரணத்தையும் அணிந்த நகிலை உடைய பெண்களே நாம் பொன்னூசலாடுவோம் என்று ஒரு பெண் இன்னொருத்தைய போட அடைக்கிறார். உன்னற்கு அரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொழிந்திருந்த மாமரையோன் தன்புகழே பன்னி பணிந்து இறஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான். அன்னத்தின் மேலேறி ஆடு மணியா மணிமயில் போல் எண்ணத்தன் என்னையுவாட்கொண்டான் எழில் பாடி பொன்னத்த பூமுலையே பொன்னூசல் ஆடாமோ. உன்னற்கு அரிய திரு உத்தரகோசமங்கை, உத்தரகோசமங்கை நினைக்க கூட முடியாது, அவ்வளவு பெரிய பெருமையுடையது. நினைப்பதற்கு அரிய, உண்ணுதல் நினைத்தல். உன்னற்கு அரிய நினைப்பதற்கு முடியாத திரு உத்தரகோசமங்கை மன்னி பொலிந்திருந்த மாமரையோன், அந்த ஊரிலே நிறைந்து இருக்கின்ற மறைக்கு உரியவனாகிய பெருமான், வேதத்துக்குரியவனாகிய சிவபெருமான் தன்புகழே பன்னி, அவனுடைய புகழையே திரும்ப திரும்ப சொல்லி. பன்னி என்ற ஒரு சொல் இருக்குல்லவா, பண்ணுதல் என்றால் பண்ணி பண்ணி பேசாதான்னு கூட வழக்கத்தில் சொல்லுமே. ஒருத்தன் திரும்பி திரும்பி பேசுறான்னு வச்சுங்க, சொன்னதையே சொல்றான்னா ஏன்டா அப்படி பண்ணி பண்ணி பேசுற அப்படிங்கிறோம். அப்போ திரும்ப திரும்ப என்று அந்த சொல்லுக்கு பொருள். அத இறைவனுடைய பெயரை அப்படித்தான் சொல்லியாங்க. இறைவனுடைய பெயரை ஒரு தரம் ரெண்டு தரம் இல்ல, அளவுக்கு மீறி திரும்பி திரும்பி சொல்லி ஆகணும். அதனால்தான் சொல்றார் தன்புகழே பண்ணி, அவனுடைய புகழையே திரும்ப திரும்ப சொல்லி. திருஞான சம்பந்தர் திருவலஞ்சூழிக்கு வரார். திருவலஞ்சூழிக்கு வந்த உடனே தன் மனசை பார்த்து கேட்கிறார், என் மனசுமே நீ என்ன பெரிய புண்ணியம் பண்ண, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, என் மனமே நீ என்ன புண்ணியம் பண்ணினாய்னு கேட்டார். எதுக்காக மனசை பார்த்து கேட்கிறாருன்னா, இந்த வலஞ்சுழி வாணனை வாயார பன்னி ஆதரித்து, பன்னி அந்த இறைவனை திரும்ப 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 நீ பாடி ஏற்றி வழிபடுகின்ற காரணத்தால் நீ என்ன புண்ணியம் பண்ணினாய். அந்த இடத்துல பன்னிங்கிற சொல் வைக்கிற. பண்ணுதல்னா திரும்ப திரும்ப சொல்லுதல். அப்ப இறைவன் திருவலஞ்சுழி வாணனுடைய பெயரை திரும்ப திரும்பி நீ சொல்றியே, சொல்றதுனால நீ என்ன புண்ணியம் பண்ணியிருக்கியோ தெரியலையே என்று அவர் இந்த தேவாரத்திலும் இந்த சொல்லை பயன்படுத்தி இருப்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். பன்னி பணிந்து இறஞ்ச, இறைவன் கால் கீழே விழுந்து வணங்க, பாவங்கள் பற்றறுப்பான், நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கி விடுவார். அன்னத்தின் மேலேறி ஆடு மயில் மணிமயில் போல், இந்த இடத்துல மணிமயிலா அணிமயிலான்னு பார்க்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அந்த வரியினுடைய முதல் எழுத்து என்னங்கிற மோனையை பார்த்து சொல்லணும். அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல், அன்னம் என்ற ஆ என்ற எழுத்துல மோனை ஆரம்பிக்கிறதுனால இங்கேயும் அணிமயில் என்று பிரிச்சு விடணும். ஒரு அன்னப்பறவையின் மேலே ஒரு மயில் உட்கார்ந்து கொண்டு ஆடினால் எப்படி இருக்குமோ அது போல நீங்கள் ஊஞ்சல் ஆடுங்கள்னு அந்த பெண்ணை சொல்ற. இது ஒரு ஓமை வருது. அன்னத்தின் மேலே ஏறி, அன்னத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடும், தோகை விரித்து ஆடுகின்ற அணிமயில் போல் அழகான மயிலை போல. அப்ப அன்னம் எது, மயில் எது? இந்த பெண் உட்கார்ந்து இருக்கிற ஊஞ்சல் அன்னப்பறவை, அதுக்கு மேல் உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண் மயில் என்று நாம் கொள்ளணும். இது ஏன் அன்னப்பறவைன்னு சொன்னாரு அப்படின்னா, அந்த ஊஞ்சல் முன்ன பொன்னூஞ்சல்னு பார்த்தோம். இப்ப எல்லாம் முத்தாலே செய்திருக்க ஒரு ஊஞ்சலா வச்சுவோம். அது மயில் ஒரு அன்னப்பறவை போல ஒரு உருவத்திலையும் செஞ்சிருக்காரு. அன்னப்பறவை மேல பறக்கிற போது இப்படியும் அப்படியும் பறக்கிற மாதிரி இந்த ஊஞ்சல் ஆடு. அந்த ஊஞ்சலுக்கு மேல் இந்த பெண் உட்கார்ந்து காலை முன்னே நீட்டி பின்னே சாஞ்சு ஆடுகிற போது இந்த மேலே இருக்கிற முந்தானை வெகு தூரத்துல காத்துல பறக்குது. அது தோகை வீழ்த்து ஆடுவது போலவும் முன்னே இருக்கிற பெண் மயில் போலவும் நமக்கு தோற்றம் அளிக்கிறதுனால
இந்த உவமையை சொல்றார். ஆகவே ஊஞ்சலை அன்னப்பறவையாகவும் அதன் மேல் இருக்கக்கூடிய பெண்ணை மயிலாகவும் வைத்து அதுபோல நாம் இந்த ஊஞ்சல் ஆடுவோம். என்னத்தன் எனக்கு தகப்பன் என்னையும் ஆட்கொண்டான், என்னை எஜமானனாக எனக்கு ஒரு எஜமானனாக வந்து ஆட்கொண்டான், என்னை ஒரு வேலையாக வச்சு அவன் எஜமானனாக என்னை ஆட்கொண்டிருக்கிறான் என்கிற. என் அத்தன் எனக்கு தகப்பனாகவும் என்னை ஆட்கொண்டான், என்னை ஆட்கொண்ட எனக்கு எஜமானனாகவும் இருக்கின்ற இறைவனது எழில் பாடி அவனுடைய அழகை அவனுடைய சிறப்புகளை பாடலாக பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோம் என்று அழைக்கிறார். கோல வரை குடுமி வந்து குவலயத்து, கோல வரை குடுமி வந்து குவலயத்து சால அங்குண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேல் கொண்டு நமையாண்டான். இந்த 3 வரியிலும் மதுரையில் நடந்த திருவிளையாடல் பலவற்றை அப்படி தொகுத்து வைக்கிற. கோல வரை குடுமி, அழகான மலை உச்சியுடைய ஒரு இடத்தில் இருந்து வந்தான் பரமேஸ்வரன். வடக்கே கைலாசம் என்று சொல்லுகிற ஒரு மலை, அந்த மலை கோல அழகான மலை, வரை நீண்ட மேருமலையில இருக்கிற, குடுமி ஒரு உச்சி ஆகிய கைலாசம். வரை என்பது நீளமா இருக்கிற மலை, குடுமி என்பது அதன் மேல் இருக்கிற தனிப்பட்ட ஒரு சிகரம், அந்த சிகரம் கைலாசம். அந்த கைலாசத்திலே சிவபெருமான் இருந்தார். சிவபெருமானுடைய மனைவி மதுரையிலே தடாதய பிராட்டியாராக போய் பெண்ணாக வளர்றாள். அவளுக்கு கணவனாக வேண்டும் என்பதற்காக கைலாசத்திலிருந்து திருமணம் பண்ணுவதற்காக அங்கேயிருந்து வந்தார். கைலாசத்திலிருந்து மதுரைக்கு வந்தார். கோல வரை குடுமி வந்து குவலயத்து, இந்த பூலோகத்திலே வந்து திருமணம் செய்து கொண்டார் என்பது ஒரு திருவிளையாடல். அதுக்கு பிறகு சால அமுது உண்டு, இன்னொரு திருவிளையாடல். வந்தி என்று ஒரு கிழவி அந்த மதுரையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வைகை கரையில வெள்ளம் வந்து கரையெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஊர்ல இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கரை அடைக்கணும்னு அரசன் உத்தரவிட்டான். ஒவ்வொருவரும் தன் பங்கை அடைக்க போய்விட்டார்கள். வந்திக்கு ஆள் இல்லை. அப்ப வந்தி தன் பங்கை அடைக்கணுமே ரொம்ப கவலையா இருக்கிறாள். அந்த நேரத்துல சிவபெருமான் வேலையாளா போய் அதை அடைக்க போறார். அதுக்குதான் அவர் கூலி கேட்கிறார். கூலி என்னால் கொடுக்க முடியாதுப்பா, என்கிட்ட பிட்டு இது தரேன் என்று சொன்னாள். அதுவும் உடஞ்சு போன புட்டு தான் கொடுப்பேன், முழுசாட்டின புட்டு நான் விலைக்கு இருக்கணும்னு சொன்னாள். சரி, நீ உடஞ்ச புட்டே கொடு, முழுச்சு எனக்கு வேணாம்னார். இறைவன் எல்லா புட்டையும் உடைக்க, அதனால உடஞ்சு போற புட்டெல்லாம் திரும்பி திரும்பி கொண்டு வந்து போட்டாள். நிறைய சாப்பிட்டான, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நிறைய சாப்பிட்டான். சால அமுதுண்டு, சாலனா மிகுதியாக ரொம்ப சாப்பிட்டான். அத தன்னுடைய வாய் புதப்ப 2 வாயிலும் அள்ளி போட்டு வாய் கண்ணமெல்லாம் அப்படி வீங்கி போற அளவுக்கு வாயில கொதப்பி அதை சாப்பிடுறாரு. 2 கண்ணத்தையும் ஒதுக்கி, சூடா வேற இருக்கு, நாக்கு சுடுதான், 2 பக்கம் ஒதுக்கி சாப்பிடுறாரு. திருவிளையாடல் இப்படி எல்லாம் சொல்றாரு. அந்த பிட்டமுத அவர் உண்ட அழக திருவிளையாட புராணத்துல இவ்வளவு வர்ணனையாக அழகா வர்ணிக்கிறார். சால அமுதுண்டு, வந்தி என்ற கிழவிக்காக பிட்டமுதை சாப்பிட்டு அதன் பிறகு இன்னொரு திருவிளையாடல். தாழ்கடலின் மீது எழுந்து, ஒரு கடல்ல சொடாமீன் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சொடாமீனை அடக்குவதற்கு அந்த மீனவர்கள் தலைவனாலே முடியல. அப்போ அந்த மீனவர் தலைவன் என்ன பண்ணினான், இந்த சொடாமீனை எவன் ஒருவன் அடக்கிறானோ அவனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனா அவளுக்கு மகள் தன் மனைவி வயிற்றிலே பிறந்தவள் அல்ல, அவளுக்கு குழந்தையே இல்லை என்று அவன் இறைவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகிறான். ஒரு நாள் அவன் கடற்கரையிலே மீனை பிடிச்சு கொண்டு அப்படி கரையோரம் தான் வீட்டுக்கு வர்ற போது மரத்தடியிலே உமாதேவிய ஒரு குழந்தையாக பெண்ணாக அங்கு கிடக்கிறாள். அது பெண் குழந்தையாக, ஏதோ ஒரு குழந்தை நமக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு போய் அவன் வளர்க்கிறான். அந்த வளர்த்த பெண்ணை தான் சொல்றான், இப்போ இந்த மீனை எவன் அடைக்கி பிடிக்கிறானோ அந்த அவன் கிட்டிக்காரனுக்கு என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. இது உமாதேவி. இந்த உமாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற ஒரு ஆள் வந்துட்டா என்ன பண்றது? அதை வராம இருக்குன்னா தானே வந்தாகணும். இப்ப சிவபெருமானுக்கு வேலையாகி போச்சு. இந்த மீனை அடக்கிறவனுக்கு என் பெண்ணை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டானோ அன்னைக்கே சிவபெருமான் புறப்பட்டார். இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற ஒருத்தங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி பல வீசி அந்த மீனை பிடிக்கிறார். அதை சொல்றார். ஆழ்கடலின்
மிக ஆழமான கடல்ல போய் வலைய வீசி கீழே தண்ணீர்ல மூழ்கி அந்த மீனை பிடிச்சு வசக்க வந்தார். மேல் எழுந்து மீதெழுந்து, இவர் சொல்றது கொஞ்சம் புதுமையான செய்தி. ஆனா இதற்கு முன்னே இருக்கிற திருவிளையாடல் புராணத்தெல்லாம் அந்த மீன் கடல்ல அட்டகாசம் பண்ணிச்சு ஒரு கப்பல்ல தோணி, அதாவது ஒரு கட்டு மரத்துல இவர் போனார், ஒரு வலைய வீசினார். வீசின உடனே அந்த வலைக்குள்ள மீன் ஆமிட்டு போச்சு. இந்த மீனை இழுத்தாந்து கரையில போட்டார். அவ்வளவுதான் திருவிளையாடல் புராணத்தில். இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, ஆழமான கடல், அந்த கடலுக்குள்ள அது பிடிக்க வந்த யாரா வந்துட்டா அது ஒளிஞ்சுகுது. தன்னை அடக்குவாரெல்லாம் பயந்தவங்களா இருந்தா மேல வந்து எழுந்து எல்லாரையும் போட்டு விரட்டுது. அப்படி இருக்கிற மீனை இந்த சிவபெருமான் பிடிக்க போகும்போது அது கடலுக்குள்ள போயிட்டுது. போன போது விடாம இவர் கீழே போய் அந்த மீனை பிடிச்சு மேல் எழுந்து வந்தார். ஆழ்கடலின் மீது எழுந்து, ஆழமான கடலுக்கு உள்ளே போய் அந்த மீனை பிடித்து கொண்டு வெளியில வந்தார். இது வலைவீசன திருவிளையாடல் கதை. அதுக்கு பிறகு ஞாலம் மிக பரிமேல் கொண்டு இன்னொரு திருவிளையாடல். நரியை குதிரை செய்த படலம் என்று ஒரு திருவிளையாடல். காட்டு வந்த நரியெல்லாம் குதிரையாக்கி கொண்டு தான் வேதத்தை ஒரு நரியை ஒரு குதிரையாக்கி அந்த வேதக்குரிய குதிரையின் மேலே சிவபெருமான் அங்க வரார். நரியை குதிரையாக்கினதுல ஒரு குதிரையே இல்லை, ஏறல. சிவபெருமான் ஏறி வந்த குதிரை நரியால் ஆக்கின குதிரை அல்ல. அவர் ஏறி வந்த குதிரை வேதமாகிய குதிரை. அத பின்னே ஒரு இதே திருவாசகத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இவர் என்ன பண்ணுகிறார், ஞாலம் மிக, இந்த உலகமெல்லாம் மிகுதியாக தெரிந்து கொள்ளும்படி பரிமேல் கொண்டு, ஒரு குதிரை மேல் ஏறிக்கொண்டு இறைவன் வரார். அப்போ ஒருத்தருக்குமே தெரியல, அவன் தான் இறைவன் என்று தெரியல. தெரிவதற்காக தான் வர்றான், ஆனா தெரிந்து கொள்ளவில்லை. பரிமேல் கொண்டு நம்மை ஆண்டான், என்னை ஆண்டு கொண்டான். அரசன் என்ன பொருள் கொடுக்கிறேன்னு சொல்லி சிறையில அகப்படுத்தி இருந்தான். அந்த சமயத்திலே குதிரை மேல் ஏறி வந்து இந்த குதிரையெல்லாம் கொடுத்து என்னை காப்பாத்திட்டு போயிட்டார். அந்த இறைவன் என்னை ஆட்கொண்டான். அப்பேற்பட்ட அந்த பெருமானது சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை. அப்பெருமானுடைய சீலம் நல்லொழுக்கம். அந்த பெருமானுடைய நல்லொழுக்கத்தை உடைய திரு உத்தர கோசமங்கிலே இருக்கிற அந்த பெருமானது மாலுக்கு அறியானை, திருமாலுக்கும் அறியாத அந்த பெருமானை வாயார நாம் பாடி, வாய் நிறைய நாம் பாடும். சும்மா இத வாயை மூடி முணுமுணுத்து அவனை பாடக்கூடாது. வாயை திறந்து சத்தமா பாடி அவனை பாட வேண்டும் என்று சொல்றார். வாயார நாம் பாடி பூலித்து அகங்குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. பூலித்து, அது பூரித்து என்று இருக்க வேண்டிய ஒரு எழுத்து எதுகையினாலே பூலி என்று மாறி வருகிறது. அதுக்கு மேல இருக்கிற வரியெல்லாம் பாருங்க, கோல சால ஞால சீல மாலு எல்லாத்திலும் 2வது லானாவே வந்திருக்கு. இப்ப கடைசியில பூரி என்ற ராணா வந்தா அது எதுக்கு சரியா வராது. அதுக்கு அந்த ரகரத்தை லீ என்ற எழுத்தா மாத்திட்டார், ரீனாவா லீனாவா மாத்தினார். அதான் எதையை நோக்கி ரகரம் லகரமாக திரிந்து நின்றது. பூரித்தல்னா நிறைவது, பூரிப்பது என்பது நிறைவது. பூரித்து அகம், அகம் பூரித்து என் உள்ளத்திலே நிறைந்து, குழைந்து என் உள்ளத்திலே குழைந்து நின்று, அந்த இறைவனை நம் உள்ளத்துல வச்சு குழைஞ்சு அந்த குழைவோடு கூடவே நாம் பொன்னூசல் ஆடும். ஆகவே அந்த பெருமானை வாயார பாடி அந்த இறைவனை பாடுகின்ற போது நம் உள்ளமெல்லாம் குழைந்து நிறைந்து அவனை பாடியவாறு நாம் பொன்னூசல் ஆட வேண்டும் என்று இந்த ஒரு பாட்டுலதான் திருவிளையாடு புராணம் பலவற்றையும் இணைத்து வைத்து பாடியிருக்கிறார். தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி. தென்னமரம் நிறைந்திருக்கின்ற உத்தரகோசமங்கை, தங்கு உலவு சோதி, அந்த உத்தரகோசமங்கையிலே நிலைத்திருக்கிற ஜோதி வடிவமான பெருமான். அந்த ஊரில் இருக்கிற இறைவன் சோதியாக இருக்கிறவன். இறைவனுக்கு 3 விதமான வடிவங்கள் உண்டு. உருவம், அதுக்கு சகலம் என்று பெயர். இனி உருவமும் அருவமும் 2ம் கலந்தது அருவுருவம், சகல நிகழம் என்று சொல்வார்கள். இன்னொன்று உருவமே இல்லாதிருக்க அருவம், அது நிகழம் என்று சொல்வார். அந்த 3 விதமான உருவத்திலே பார்க்கிற போது, இப்ப நாம் கோயில்ல போய் வெளிப்பிரகாரத்தை சுத்தி வருகிற போது அங்க நடராஜா, சோமாஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தி, இந்த தெய்வத்தை பார்க்கிறோம். இது உருவம் உள்ளவைகள். இந்த உருவம் உள்ள மூர்த்தி எல்லாம் சகல தெரியும். இந்த ஒரு பிரகாரத்தை சுத்தி விட்டு
அப்புறம் நடுவுல கர்ப்ப கிரகத்துல வந்து அங்க இருக்கிற சுவாமியை பார்க்கிறான். அங்க கண்ணு மூக்கு உருவம் இல்லை, சிவலிங்கம் இருக்கு. அதுதான் அருவுருவம். அதுக்கு அடுத்தபடி உயர்வு, உருவத்துக்கு அடுத்தது அருவுருவம் என்று சொல்லுகிற ஒரு நிலை. அந்த அருவுருவ நிலைதான் எல்லா விதமான கோயிலையும் லிங்கமாக வச்சு பார்த்திருக்கு. இதுக்கு அடுத்ததுதான் அருவம். அருவம் என்பது உருவமே இல்லாத நிலை. அந்த உருவம் இல்லாத நிலையை நான் தரிசிக்கணும்னா ஆவுடையார் கோயிலுக்கு போகணும். ஆவுடையார் கோயிலுக்கு போனா அங்க கர்ப்ப கிரகத்திலே இறைவனுக்கு சிவலிங்க வடிவம் கூட கிடையாது. அங்க இறைவன் திருவடி மட்டும் வச்சு சும்மா பேருக்கு கீழே அடி இருக்குவாருங்க, மேல உருவம் இல்லை, அருவமாய் இருக்கார் சுவாமி என்று நமக்கு காட்டுவதற்காக தான் திருவடி வச்சிருக்காங்க. இல்லை திருவடி கூட வைக்கப்படாது. திருவடி வச்சாலும் அது அருவுருவ திருமேனி ஆயிடும். ஆனால் திருவடியை வச்சு காட்டினது அதன் மேலே இறைவன் அருவமாயிருக்கிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காக ஒரு அடையாளம் செய்தார்களே தவிர அதற்கு மேல் இருக்கக்கூடிய அருவ திருமேனி அது சோதி வடிவம். அதை சொல்றார். அந்த உத்தரகோசம் அங்கையிலும் இறைவனை இவர் எப்படி பார்த்தார்? மாணிக்கவாசகர் என்றால் உருவமாக அருவுருவமாக பார்க்கல, ஜோதியாக அருவமாகத்தான் பார்க்கிறார். உத்தரகோசை தங்கு உலவு சோதி தனி உருவம் வந்தருளி. அப்பேற்பட்ட உத்தரகோச மங்கையில் இருக்கிற ஜோதி ஆகிய அருவத்திருமேனி கொண்ட பெருமான் தனி உருவம் வந்தருளி. அவன் எனக்காக ஒரு மானிடத்தை தாண்டி உருவமா வந்தான். அவர் குருநாதரா வந்தார் இல்லையா மாணிக்கவாசகர். அப்போ அருவுருவம் அல்ல, அருவம் அல்ல, உருவம், மனித உருவத்தோடு வந்தார். அதான் உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு, எங்களுடைய பிறப்பை நீக்கி எம் தரமும் ஆட்கொள்வான், என்னுடைய இழிந்த நிலையை கூட மேலானதென்று ஏற்றுக்கொண்டான். என் தரம் என்னுடைய நிலை, ரொம்ப கீழானவன், நாயினும் இழிந்தவன். அப்படி எந்தரம் என்னுடைய நிலையையும் அவன் பொருட்படுத்தாமல் ஆட்கொண்டான். பங்குளவு கோதையும் தானும். அப்படி வரும்போது எப்படி வந்தான்? அந்த ஆச்சாரியன் தான் மட்டுமல்ல, தன் பக்கத்திலே உமாதேவியும் சேர்த்து அழைத்து வந்தான். பல இடத்தில் சொல்ற பங்குளவு கோதையும், தன் பக்கத்திலே இருக்க வேண்டியவளாகிய கோதை உமாதேவியும் தானும் தானுமாக பணி கொண்ட என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டார். அப்போ குருநாதரா வரும்போது குருநாதரும் அவருக்கு பக்கத்தில் உமாதேவி ஆகிய அவர் மனைவியும் 2 பேரும் வந்திருக்கிறார். ஆக அந்த இடத்திலே குருநாதரானவர் கிரகஸ்தராக வந்து ஆட்கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அந்த முறையிலே ஆட்கொண்டதை பல இடத்திலே மாணிக்கவாசகர் தெரிவிக்கிறார். பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொன்றை சடையான். என்னை ஆட்கொண்டவன் தேன் சொட்டும்படியான கொன்றை பூவை அணிந்த சடையுடையவன், குணம் பரவி அவனது சௌலபியம் என்ற எளிமை குணத்தை பாடி பொங்குளவு பூமுலையீர் பொன்னு சல்லாடாமோ. பொங்கு உளவு பூம், பூரித்த நகில், பூன் ஆபரணத்தை அணிந்த நகில், அதை உடைய பெண்ணே நாம் பொன்னூசல் ஆடுவோம் என்று இந்த பகுதியிலே அவர் சொல்றார். ஒவ்வொரு பாடலும் பெண்ணை கூப்பிட்டு பொன்னூசல் ஆடுவோம் என்பதை முடிவாக வைத்து அதற்கு நடுவே பாட வேண்டிய செய்திகள் எல்லாம் இந்த இறைவனுடைய சிறப்பாகவே இருக்க வேண்டும். வெற்றி பேச்சாக இருக்கக்கூடாது. இறைவன் பாடலாக, இறைவன் குணமாக, இறைவன் சீராக, அவனுடைய தலமாக, தலத்தில் இருக்கிற மாளிகையாக, அதெல்லாம் வச்சு நாம் பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு இந்த ஆட்டத்தை ஆடுவோம் என்று சொல்கிறார் என்பதாக இந்த பொன்னூசலை நாம் இதோடு நிறைவு செய்கிறோம்.